கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. நம்பிக்கையினாலன்றி எவ்வரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தின் அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினால் எவ்வாறு தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்பதை ஆசிரியர் விளக்குகிறார். இந்த வசனம் தேவனோடு உறவு கொள்ள விரும்புகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடிப்படையான 2 உண்மைகளை கற்பிக்கிறது. ஒன்று, தேவன் உண்மையாக இருக்கிறார். 2, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் வெகுமதி அளிக்கிறார். இந்த 2 உண்மையின் ஆழத்தை சற்று விரிவாக தியானிப்போம். முதலாவது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்பதை குறித்து பார்ப்போம். தேவன் வெளிப்புற கிரியைகளை மட்டும் பார்க்கவில்லை, அவற்றின் பின்னால் இருக்கும் விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசம் இல்லாத ஆராதனை, ஜெபம், காணிக்கை, ஊழியம் ஆகியவை தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்க முடியாது. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 14:23 வாசிக்கிறோம். செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 15:8 மிக்க தெளிவாக அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய செயல்களின் அளவை பார்ப்பதில்லை, அவர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்க்கிறார். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் என்று சொல்லியிருப்பது தேவனுடைய இருப்பை விசுவாசிப்பதை குறிக்கிறது. தேவனை நாம் கண்களால் காண முடியாவிட்டாலும் அவர் ஜீவனுள்ள தேவன், செயல்படுகிறார், நம்மோடு பேசுகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். இன்று இந்த பூமியில் நாம் நிற்கிறோம், வானத்தை அண்ணாந்து பார்த்து ரசிக்கிறோம். தேவன் படைத்ததை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அவருடைய படைப்பை என்றும் அனுபவிக்கிறோமே. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துவதை யோவான் 4:24 வாசிக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மம் என்னுள்ளும் இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் அவரை தொழுது கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் முதல் படி தேவனுடைய இருப்பை ஏற்றுக்கொள்வதாகும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். தேவன் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு அவர் கிருபை, சமாதானம், வழி நடத்துதல், ஆசீர்வாதம் ஆகியவற்றை அளிக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று உறுதியளித்திருப்பதை எரேமியா 29:13 வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றும் சங்கீதம் 145:18 வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றும் உறுதியளிக்கப்பட்டிருப்பதை சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். தேவனை தேடுவது வீணான முயற்சி அல்ல. நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தேவன் அவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் விசுவாச அறிக்கையிடுவதை சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம். விசுவாசத்தின் 3 முக்கிய அம்சங்கள்: 1. தேவனை நம்புதல், அவர் உண்மை உள்ளவர் என்பதை ஏற்றுக்கொள்வது. 2. தேவனிடம் நெருங்குதல், ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை மூலமாக அவரை தேடுதல். 3. தேவனுடைய வெகுமதியை எதிர்பார்த்தல், அவர் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் அளிப்பார் என்று நம்புதல். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கும் கதவை திறக்கிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதியளித்திருப்பதை மத்தேயு 21:22 வாசிக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறார். விசுவாச வாழ்க்கை என்பது சூழ்நிலைகளை அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வதாகும். சுருக்கமாக சொல்வதானால், மனிதன் பல காரியங்களால் மக்களை பிரியப்படுத்தலாம், ஆனால் தேவனை பிரியப்படுத்துவது விசுவாசத்தினால் மட்டுமே. விசுவாசம் தேவனோடு உறவின் அடித்தளம். தேவனுடைய இருப்பை உறுதியாக நம்ப வேண்டும். அவரை தேடுகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசம் வெற்றிக்கு வழி நடத்துகிறது. விசுவாசம் அற்புதங்களுக்கான கதவாகும். இன்றைய தியான வசனம் நமக்கு மிகவும் முக்கியமான ஆவிக்குரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. தேவனை பிரியப்படுத்துவதற்கான வழி திறமையோ செல்வமோ பதவியோ அல்ல, விசுவாசம் மட்டுமே. நாம் தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர் என்றும் உறுதியாக நம்பும் பொழுது அவருடைய கிருபையையும் வல்லமையையும் அனுபவிக்க முடியும். விசுவாசம் என்பது வெறும் எண்ணம் அல்ல, அது தேவனை முழுமையாக நம்பி அவரை பின்பற்றும் வாழ்க்கை முறையாகும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதை எங்களுக்கு தெளிவாக உணர்த்தியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். சந்தேகங்கள் எழும் நேரங்களில் உம்முடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ள உதவும். நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறவர் என்றும் உறுதியாக நம்பும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை முழு இருதயத்தோடு தேடவும், உம்மோடு நெருக்கமான உறவில் வாழவும், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால் நடக்கவும் எங்களை வழி நடத்தும். எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.